வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வரா இருந்தாரு. குஜராத்தை சேர்ந்தவர், குஜராத்ல ஆண்டு, அதற்கப்புறமா தான் அவரு பாரதத்தினுடைய பிரதமர் ஆனார் அப்படின்ற மாதிரி தான் பிரதமர் பத்தி பேசும்பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா குஜராத் பத்தி இன்றைக்கு அரசியல் இல்லாத யூடியூப் வீடியோவா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியோட குஜராத் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது அரசியல் இல்லாத குஜராத் சம்பந்தமான வீடியோவா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு குஜராத்தினுடைய அடையாளமா மோடியும், பாஜகவும் மாறிட்டாங்க. எப்படி கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்காளத்துல ஒரு அடையாளமா இருந்தாங்களோ, அந்த மாதிரி குஜராத்துக்கு பிஜேபி, மோடி அப்படின்றது ஒரு அடையாளமா மாறிடுச்சு. பாஜக ஆளும், ஆளக்கூடிய குஜராத் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் நேம் வந்துட்டு குஜராத்துக்கு இருக்குது. அந்த குஜராத்ல சமீபத்துல 26ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குது. நேற்றைக்கு அதனுடைய முடிவுகள் வெளியா இருக்குது. ஒரு அதிரி புதிரியான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி குவித்திருக்கிறாங்க குஜராத்ல. அந்த முடிவுகளை ரொம்ப டீட்டெயில்டா விரிவா நம்ம பேச போறோம். முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்ப்பரேஷன், தாலுகா, மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வார்டு வைஸா மொத்தம் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்ப்பரேஷன், மொத்தம் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ், மொத்தமா இருக்கக்கூடிய மாவட்ட பஞ்சாயத்து, தாலுகாக்கள், இதுல எந்த கட்சி எவ்வளவு இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம வார்டு வைஸ் எவ்வளோ இடங்கள்ல எந்த கட்சிகள் பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முனிசிபாலிட்டியை பொறுத்த மட்டும் 1044 வார்டு இருக்குது. இதுல பிஜேபி 937, காங்கிரஸ் 95, ஆம் ஆத்மி 6. முனிசிபல் கார்பரேஷனை பொறுத்த மட்டும் 2624. இதுல பிஜேபி 1976, காங்கிரஸ் 484, ஆம் ஆத்மி 25. மாவட்ட பஞ்சாயத்துல 1090 வார்டு இருக்குது. பிஜேபி 893, காங்கிரஸ் 141, ஆம் ஆத்மி 55. தாலுகா பஞ்சாயத்துல 5234 வார்டு. இதுல பிஜேபி 3829, காங்கிரஸ் 964, ஆம் ஆத்மி 360 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. நாம மொத்தமா இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் எத்தனை, முனிசிபாலிட்டிஸ் எத்தனை, மாவட்ட பஞ்சாயத்து எத்தனை, தாலுகா எத்தனை, இதுல யார் எவ்வளவு இடங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 முனிசிபல் கார்பரேஷன்ல மொத்தமா 15 இடங்களையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. முனிசிபல் கவுன்சிலை பொறுத்த மட்டும் 77 இடங்கள்ல பிஜேபியும், 6 இடங்கள்ல காங்கிரஸும், ஒரு இடத்துல மற்றவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. மாவட்ட பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் 33 இடங்கள்ல பிஜேபியும், ஒரு இடத்துல ஆம் ஆத்மியும் ஜெயிச்சிருக்காங்க. தாலுகா பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் 253 இடங்கள்ல பிஜேபியும், 7 இடத்துல மற்றவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் சமீபத்துல நேற்றைக்கு வெளியான குஜராத் மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். இந்த முடிவுகள் எல்லா இணையதளங்கள்லயும் கிடைக்குது. சந்தேகம் இருக்கிறவங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.